ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார். அவர்கள் டார்கெட் என்ன? முதலாவது அந்த கிராமத்திலிருந்து பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு வாரு. அந்த டார்கெட் முடிஞ்சால் அடுத்த கட்டம் தலைநகரம் கொழும்புக்கு வாரு. அது முடிஞ்சால் அதுக்கு அடுத்த கட்டம் இருக்க வேண்டும். இவருடைய டார்கெட்டை அடையிற நேரம் அடுத்த ஊரு பச்சியில செத்து. அவருக்கு அதை பத்தி எந்த வகையான கரிசனையும் இல்லை. அல்லாஹ் ஏங்க முகத்தை பார்த்துக்கிறான், அவரை முகர கட்டை பார்க்க. அது அவருக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சது எனக்கு கிடைச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். நான் தாயத்தை விட்டுறது இல்லை, அதுல விளைவு தான் இது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய பார்வை அல்ல, இது மனித பார்வை, இது மனிதாபிமான பார்வை அல்ல. இன்றைய உலகத்துடைய பயங்கரமான பிரச்சனை தான் இந்த மோரல் கிரைசிஸ். அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரித்தானியாவாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், இந்த செல்வந்த நாடுகளாக இருக்கட்டும், இந்த இரண்டாம் உலக நாடுகளாக இருக்கட்டும், இந்த மூன்றாம் உலக நாடுகளாக இருக்கட்டும், எல்லா நாடுகளும் இன்று எதிர்நோக்கி இருக்கிற இந்த பிரச்சனைக்கு எல்லோருமாக சேர்ந்து தீர்வு காண கண்டுபிடிக்கிறோம். மனிதர்களை பண்பாடுள்ளவர்களாக மாற்றினால், மனிதர்களை ஒழுக்க விழுமியங்களை மதிப்பவர்களாக மாற்றினால் உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் இதற்கு நாம் வழிகாண வேண்டும். நேரடியாக மனித சமுதாயம் ஒழுக்க பிரச்சனைக்கு முன் கொடுத்திருக்கிறது. பண்பாட்டுக்கு முன்னால் ஒழுக்க பிரச்சனை. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவனுடைய ஒழுக்கத்தால் பார்க்கப்பட்டிருக்கிறான். ஏன் இந்த பார்வை விளைவு? உதாரணமாக அமெரிக்காவிலே ஆல்கஹாலுக்கு அடிமையானவர்கள் 15 மில்லியன் பேர். 15 மில்லியன் பேர், அதாவது 1,50,00,000 பேர் ஆல்கஹாலுக்கு அடிமையான. ஹெரோயினுக்கு அடிக்டட் ஆனவர்கள் 2 மில்லியன் பேர். கொக்கைன் என்ற போதைப் பொருளை பயன்படுத்துவர்கள் 5.5 பேர். மருத்துவானாவுக்கு அடிமையானவர்கள் 18 மில்லியன் பேர். இது போக மருந்துகளை போதை வஸ்தாக பயன்படுத்துவர்கள் 6 மில்லியன். அமெரிக்கா வருடாந்தம் $117 மில்லியன் இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக செலவு செய்து வருகிறது. இது அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனை அல்ல, இது ஒரு குளோபல் பிரச்சனை. அடுத்த தலைமுறையை இந்த போதை வஸ்திலிருந்து காப்பாற்றுவது எப்படி? சில சின்ன சின்ன நாடுகளிலே குறைந்தபட்சம் ஒரு வீட்டிலே ஒருவராவது போதை வஸ்துக்கு அடிமையானவர் என்று செய்தி சொல்கிறார். யாருடைய வேலை? வியாபாரம் என்ற பெயரில், வர்த்தகம் என்ற பெயரில் பணம் பண்ண வேண்டும், காசு சம்பாதிக்க வேண்டும் என்ற பெயரில் அடுத்த தலைமுறையை குட்டிச்சுவராக்குகின்ற பண்பாடு பெற்ற மனிதர்களுடைய முயற்சி விளைவு. எனவே இதற்கு பின்னால் இருப்பது பண்பாட்டு வீழ்ச்சி, மோரல் கிரைசிஸ். இது தீர்க்கப்படாமல் எப்படி பிரச்சனை தீர்க்கிறது? எனவே வெறுமனே யாராவது ஆல்கஹாலுக்கு அல்லது ஹெரோயினுக்கு அல்லது மர்ஜுவானாவுக்கு மற்றொரு போதை பொருளுக்கு அடிமையானவுடன் அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது, ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், அது இது அல்ல பிரச்சனை. முதலாவது அந்த போதை வஸ்து வருவதை தடுக்க வேண்டும். விபசாரம், ஜினா, உலகளாவில் இது நடக்கிறது. எதன் விளைவு? மோரல் கிரைசிஸ் சொல்கிறார்கள். இப்போது 1950ஆம் ஆண்டோடு ஹஸ்பண்ட் வைஃப் என்ற உறவு முடிந்து விட்டதாம். இப்போது ஹஸ்பண்ட் வைஃப் இல்லை. People who live together and love each other. இவங்க கப்பல். அவர் ஆண் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணுமாக இருந்தாலும் சரி, ஆணும் பெண்ணுமாக இருந்தாலும் பிரச்சனை. அதன் விளைவு சிங்கிள் பேரண்ட்ஸ் ப்ராப்ளம். மேற்குலக நாடுகளிலே ஒவ்வொரு நாட்டிலும் 40%, 50%, 60%, 40க்கும் 60க்கும் இடைப்பட்ட வீதத்திலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு பாப்பா மாதிரி இல்லை, தந்தை மாதிரி இல்லை. பர்த் சர்டிபிகேட்ல ஃபாதர் என்ற இடத்துல டேட் பண்ற சமுதாயத்தை தான் இப்போது உருவாக்குகிறார்.
சில ஆண்டுகளுக்கு முன்னால் பிரித்தானியாவிலே, அதாவது இங்கிலாந்திலே, இந்த சிங்கிள் பேரண்ட் பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கோடு இந்த பர்த் சர்டிபிகேட்ல ஃபாதர் என்ற இடத்துக்கு என்ன போடுற, என்னன்னா மிஸ்மார் தான் அதிகமா குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். இது சம்பந்தமான ஒரு ஆய்வு நடந்தது ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால். ஆய்வு முடிவு என்ன தெரியுமா? பர்த் சர்டிபிகேட்டை பதிக்கிற போது தாயிடம் கேட்க வேண்டும், இந்த ஃபாதர் என்ற இடத்துக்கு யார பேரை போடுறது. தாய் உண்மையான கணவனுடைய பேரை சொன்னால் அந்த பேரை போடணும். பாய் ஃப்ரெண்ட் பேரை சொன்னா அந்த பேரை போடணும். தாய் அவருடைய தந்தையுடைய பேரை சொன்னா, அவருடைய தந்தையுடைய பேரை சொன்னா அந்த பேரை போடணும். அதுதான் முடிவு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுக்கு பேர் என்ன? நாகரிகம், மிலேனியம். உலகம் எவ்வளவு அட்வான்ஸ் இருப்பார்கள். ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ், அழகான வார்த்தைகள், அசிங்கங்கள். ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் என்ற பேர்ல ஆண் பெண் பாகுபாடு, மனிதர்கள் சம உரிமை, சம வாய்ப்பு, சம சந்தர்ப்பம். இன்றைக்கு நான் சாப்பாடு சமைத்தால் நாளைக்கு நீங்க சமைப்போம். இன்றைக்கு நான் டீ ஊத்தி தருவேன், நாளைக்கு நீங்க ஊத்தி தருவோம். நான் இன்று உங்களுக்கு ஊத்தித்தாரேன், நாளைக்கும் ஊத்தித்தாரேன், நாளை மறுநாளும் நான் உங்களுக்கு டீ தயாரித்து தருகிறேன் என்று மனைவி சொல்ல, கணவர் சொல்றார், இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, நான் உங்களுக்கு தயாரித்து தரேன். அது வேறு. அதுதான் நாம் சொல்கின்ற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், பண்பாடு. பெண் கண்டிப்பாக சமைப்பதற்கென்றே பிறந்தவள், தும்பு கட்டையை சுமப்பதற்கென்றே பிறந்தவள், சமையல் அறையில் சாவதற்கென்றே பிறந்தவள். ஆண் என்று சொன்னால் அப்படி அல்ல என்பதும் அல்ல. ஆனால் இன்று அப்படி அல்ல. பெண் சுதந்திரம் என்ற பேரில் ஃபெமினிசம் என்ற அழகான ஒரு வார்த்தை, ஃபெமினிஸ்ட், அதே ஒரு பெருமை. அதாவது பெண் விடுதலைக்காக குரல் கொடுப்பவர்கள் நாங்கள். அது விளைவு என்ன தெரியுமா? நான் யூகேல பார்த்தேன், டபுள் டெக்கர் பஸ் பொம்பளையில ஓட்டுறாங்க. மாஷா அல்லாஹ், பெண் சுதந்திரம் அடைந்துள்ளார். டபுள் டெக்கர் பஸ், ஒரு பஸ் இல்ல 2 பஸ் ஒரே டைம்ல ஓட்டுறாங்க. கலாச்சி ரைட் என்ன முந்தி ஒரு பஸ் மோட்டா சுத்தி ஒரே டைம்ல 2 பஸ் ஓட்டி கலாச்சி. பாவம். தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு சமைப்பது பெண் அடிமைத்தனம். விமானத்தில் யாருக்கோ எவருக்கோ enjoy your food, can I help you sir, கொஞ்சம் வயன் தரட்டுமா, ஒயிட்டா வேணும் ரெட்டா வேணும் என்று பறக்கிற குஷினி. மொபைல் கிச்சன்ல வேலை செஞ்சா பெண்கள் விடுதலை அடைந்து விட்டார்களாம். தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு சமைத்து கொடுப்பது பெண்ணடிமைத்தனம். எந்த நாளும் நான் குஷினியில, பறக்கிற குஷினியில வேலை செஞ்சா பெண் விடுதலை என்று பேர். பாவம் இந்த பெண்கள். அதிதிகளாக, கெஸ்டுகளாக சுதந்திரமாக இருக்கிற பெண்ணை சுதந்திரம் என்ற பேர்ல ரோட்டுக்கு இழுத்து குறைஞ்ச சம்பளத்துல வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜாகிலியா காலத்திலேயும் பெண்களையும் முட்டாள்களாக்கிறாங்க, மிலேனியத்திலும் பெண்களை முட்டாள்களாக்கிறாங்க. உங்களோட வைஃப் என்ன செய்யற? டீச்சர். உங்களோட வைஃப் செய்தது அவர் சூப்பர். வீட்டில் ஒரு பெண், வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு பேர் என்ன? சும்மா இருக்கிறார். ஒரு பெண் வீட்டில் சும்மா இருக்கிறார். வேலைக்கு போற பொம்பளை தான் சும்மா இருக்கிறார். போறவங்களுக்கு தெரியும். வீட்டில் இருக்கிற பெண் சும்மா இருக்கிறாவா? காலையில் கண்பிடித்தது முதல் அவள் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறார் என்று சொல்லி இப்போ ஒரு மெஷின் வந்திருக்க உங்களுக்கு தெரியும். அடிச்சு கொண்டு பார்த்தா வேலைக்கு குறைஞ்சது 7-8 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடந்திருப்பான். அவ ஓடுற ஓட்டம். இந்த பெண்ணுக்கு பேர் என்ன? அவ ஹவுஸ் வைஃப், சும்மா இருக்கிறான். வீட்டை கூட்டினா சும்மா இருக்கிறான், சமைக்கிறா சும்மா இருக்கிறான், துணிகளை துவைக்கிறா சும்மா இருக்கிறான், பிள்ளைகளை தயார்படுத்துறா சும்மா இருக்கிறான்.
சும்மா இந்த நாளைக்கு மணித்தியாரம் அங்க போய் என்ன செய்யறான்னு வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். அவ என்னடா வேலை செய்யணும், கஷ்டப்படுறவன். நான் தொழில் செய்யும் பெண்களை தரக்குறைவா பேசல, இந்த வீட்டில் இருக்கிற பெண்களை தரக்குறைவாக பேசுவது எவ்வளவு அசிங்கமானது. அவ சும்மா இருக்கவில்லை. இதுவெல்லாம் இந்த நிலையிலும் நமக்கு தந்திருக்கின்ற பிழையான மனப்பதிவுகள். எவரையாவது கவனித்தால் வேலை செய்கிறார். தன் உடன்பிறப்புகளை தன் ரத்தங்களை கவனித்தால் சும்மா இருக்கிறார். தன் வீட்டு சமையலறை வேலை செய்வது தரக்குறைவானது. மற்றொருடைய வீட்டு சமையலறை வேலை செய்தால் தொழில் பார்க்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அவர் அந்த பெண் இப்போது இந்த ஹோட்டல்ல இந்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட். கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருந்தா என்ன, சாதாரண பாஷையில் சொல்றேன், பெரிய குக், ஆனா புதிய பேர்கள் செஃப். மலேசியாவிலே அக்டோபர் மாதத்திலே ஒரு உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு நடந்தது அக்டோபர். அதில் இலட்சிய வாழ்வுக்கு இஸ்லாமிய இலக்கியம் என்ற அந்த தீமை வச்சு நான் பேச வேண்டியது. அதில் நான் பேசினேன். பேசும்போது போகும் வழியிலே நான் சொன்ன ஒரு கருத்து பெரிய சர்ச்சையை உருவாக்கிவிட்டது. நான் சொன்ன கருத்து என்னவென்றால், ஒரு காலத்தில் பெண்கள் தான் சமைத்தார்கள், உணவு சமைத்தார்கள், ருசியாக உணவு சமைத்தார்கள். இப்போதெல்லாம் பெண்களை விட ஆண்கள் தான் ருசியான உணவு சமைக்கிறார்கள். நேற்று எமக்கு படைத்த உணவை கூட நிச்சயமாக ஒரு ஸ்டார் ரெஸ்டாரண்டில் இருக்கிற ஆண்கள் தான் சமைத்திருப்பார்கள் என்று அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பொறுப்பான சகோதரன் என்னுடைய நண்பர் முன்னாடி இருந்தார். அப்படித்தானே என்று கேட்டு அவரும் ஆம் என்று ஆமோதித்தார். எனவே இப்போது நல்ல முறையில் நன்கு ருசியாக சமைப்பவர்கள் ஆண்கள் தான். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்கள் எல்லாம் யார் சமைக்கிறார்கள்? ஆண்கள் தானே. நேற்று சாப்பிட்ட சாப்பாடும் பெண்கள் சமைத்த சாப்பாடு, ஆண்கள் சமைத்த சாப்பாடு, ஆண்கள் சமைத்த சாப்பாடு. மாஷா அல்லாஹ். ஒரு நாள் வரும், இதற்காக நான் ஆண்கள் சமைக்க கூடாதுன்னு சொல்லவில்லை, அவர்கள் சும்மா சமைக்கவில்லை. அதுக்கு கிடைத்த பதில் என்னென்றால், பெண்கள் சும்மா சமைத்து போடுகிறார்களாம், இந்த ஆண்கள் காசு வாங்கிட்டு சமைக்கிறாங்க. ஏழு விட்டா சும்மா சமைச்சு தரட்டும், சும்மா சமைத்து கொடுக்கிறார்கள். வீட்டில் அவரவர் வீட்டில் சும்மா சமைத்து கொடுக்கிறார்கள். ஒரு பெண்ணும் தனது வீட்டில் தான் சும்மா சமைத்து கொடுப்பா. ரோட்ல போறவங்களுக்கு சும்மா சமைத்தா கொடுப்பா. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் சொன்னேன், இது உண்மை. நான் சொன்ன பல விஷயங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு மிக அண்மையில் வெரி நியர் ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம் இருக்குது. பெண்கள் எல்லாம் ரோட்டுக்கு வர போறாங்க பெரிய ஆர்ப்பாட்டத்தோட. எமது உரிமைகளை பறித்த ஆண்களே, எமது உரிமைகளை மீண்டும் தாருங்கள். எங்களது சட்டிகள் எங்கே, முட்டிகள் எங்கே, அகப்பைகள் எங்கே, அடுப்பு எங்கே என்று பெண்கள் மீண்டும் பாதைக்கு வந்து உரிமை போராட்டத்தில் இறங்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. எல்லாத்தையும் பறிச்சு ஆம்பளை பெண்கிட்ட இருந்து சட்டி முட்டி பானையை பறிச்சு அவர்களுடைய சமையலறை மாற்றி விட்டார்கள். பெண்கள் சுதந்திரம் 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 என்று சொல்லி இவற்றையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டார்கள். இதன் காரணமாக உலகத்திலே மூன்றாவது ஒரு இனம் தோன்றி இருக்கிறது. ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு இனம். மேற்குலக நாடுகளிலே இவர்கள் ஆனா பெண்ணான்னு சந்தேகம் என்கிற ஒரு நிலை உருவாக்குகிறது. மூன்றாவது ஒரு இனம் பெண்மையே இழந்து, ஆண்மையும் இல்லை, ஆண்மையும் கிடையாது, பெண்மையும் இழந்த மூன்றாவது ஒரு இனம் இந்த உலகத்திலே தோன்றி இருப்பதாக உளவியல் அறிஞர்கள், சமூகவியல் அறிஞர்கள் என்று சொல்கிறார்கள். படைத்து இறைவன் ஆணை படைத்து பெண்ணை படைத்து இரண்டு சாராருக்கும் அழகாக அற்புதமாக நாங்கள் சொல்கிறோமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர், அந்த தொழில் விருப்ப கொடுத்திருக்கிறார். அழகான முறையில் கொடுத்திருக்கிறார், அற்புதமாக கொடுத்திருக்கிறார். இதை போய் மனிதன் மாத்த போய் பசாது உருவாகி இருக்கிறது. நான் இங்கு சொல்ல வந்த விஷயம் அதுவல்ல. ஆண்கள் சமைக்கலாம், பெண்கள் சமைக்கலாம், அதில் எந்த பாகுபாடு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையவே கிடையாது. ஆனால் மனிதர்கள் எப்படி பிழையான கண்ணோட்டங்களால் பிழையாக வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பிரச்சனையை தான் உங்களது கவனத்துக்கு நான் கொண்டு வருவது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் டிவோர்ஸ் ரேட் பல மடங்காட்டி கொண்டு
அதாவது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் ஃபைனலி குடும்பமாக வாழ்பவர்கள் கிட்டத்தட்ட 10% தான், 10% தான் ஃபேமிலியாக வாழ்றாங்க. இந்த லிவிங் டுகெதர் பிறகு டிவோர்ஸ், ஃபைனலாக டிவோர்ஸும் இல்லாம லிவிங் டுகெதரும் இல்லாம ஹஸ்பண்ட் வைஃபாக வாழ்பவர்கள் கிட்டத்தட்ட 10%. அந்த 10%த்திலையும் 85% broken families. விலையம் எப்படி இதை நோக்கி நாங்கள் போகணும். மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் இதை நோக்கி போகணும். எதை நோக்கி? இந்த அழிவை நோக்கி, இந்த நாசத்தை நோக்கி, இந்த அநாகரிகத்தை நோக்கி, இந்த ஒழுக்க வீழ்ச்சியை நோக்கி. இது அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனை மாத்திரமல்ல, இப்போது எல்லா நாடுகளும் இது நோக்கிற பிரச்சனையாக மாறி இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் டிவோர்ஸ் ரேட் மிக வேகமாக பல மடங்காக அதிகரிப்பது. என்ன காரணம்? இந்த ஃபேமிலி யூனிட்டை நீங்க கொச்சப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அதனை கேவலப்படுத்தி, கணவன் மனைவி என்ற அந்த புனிதமான உறவை சீரழித்துவிட்டார். இன்னொரு பக்கம் ஒழுக்க சீர்கேட்டுடைய மற்றொரு வடிவம் தான் ஹோமோசெக்சுவாலிட்டி. அது எவ்வளவு பயங்கரமாக உலகளாவிய ரீதியில் இருக்கிறது என்பதை இங்கு நான் விரிவாக விளக்கமாக எதுவும் சொல்லி